நடுக்கத்தோடும் கர்த்தாவே நான் ஜெபிக்கணுமே. பயத்தோடும் நடுக்கத்தோடும் கர்த்தாவே நான் ஜெபிக்கணுமே. பாதத்தில் நான் ஜெபிக்கும் போது அபிஷேகம் இறங்கணுமே. ஐயாவும் பாதத்தில் நான் ஜெபிக்கும் போது அபிஷேகம் இறங்கணுமே. பயத்தோடும் நடுக்கத்தோடும் கர்த்தாவே நான் ஜெபிக்கணுமே. அதுக்கு பிறகு சீக்கிரமாய் பிறந்தார். நம்முடைய வாழ்க்கையில நடந்து கொண்டு இருக்கிறது. சொல்லுங்க அல்லேலூயா. பிரச்சனை தேவனே கட்ட மாட்டேனே, தேவனே காப்பாற்று ஆண்டவரே, ஆண்டவரே இயேசுவா மனதிரங்க ரட்சகரே. சொல்லுங்க அல்லேலூயா. கழுத்த புரிய வரவன வேற வீட்டுல திருப்பி விட்டாரு. கழுத்த புரிய வர்ற தேவனே காப்பாற்ற மாட்டேனா, நெருக்கமா இருக்கு தகப்பனே, இப்படி மாட்டிட்டனே, இயேசுவே இம்மானுவேலே. அது நேர கழுத்துக்கு நேரம் வரவன டைரக்ஷன் மாத்தி விட்டுறாரு. அது வேற பிரச்சனை போயிடும். அப்படி பைபிள் நடந்திருக்கு. இசைக்கியாவுக்கு நடந்து பாருங்க. முற்றுகை கூட்டி எருசலேம் அழிக்க வருகிறான். தீர்க்கதரிசியை கொண்டு உரைக்கிறார். அழிக்க வரும்போது அவனுக்கு வேற பிரச்சனை வந்தானா வேற பக்கம் திரும்பி போறான். பைபிள் இருக்கிற சத்தியம் அது. நமக்கு விரோதமா வருவோம் பாத்தீங்கன்னா அவன் 2 பேரும் அடிச்சிருக்கான். விரோதமா நம்ம அழிக்கணும் உக்கிரமா எழுப்புவான். நம்ம ஆண்டவரே நீ காப்பாற்ற மாட்டீங்களா, எனக்கு உதவியே இல்லையே, நீ காக்குறதுக்கு வழியே இல்லையே, நம்மை நம்பி இருக்கிறேனே தேவரே கெஞ்சும் போது அந்த பலமான விரோதிக்கு இன்னொரு விரோதி இருப்பான். ஒருத்தனுக்கு விரோதமா அடித்துக் கொண்டு சாப்பிடும். நம்ம அவனுக்கு கூட செய்ய மாட்டான். அவனுக்கு விரோதமா இன்னொருத்த எழுப்பி 2 பேரும் மாண்டு போயிட்டு அதை தேவன் செய்யும். சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா சீக்கிரமாய் நம்ம மறந்துட்டு ஏற்கனவே செஞ்ச வேலையை தான் செய்ய போவோம். சொல்லுங்க அல்லேலூயா. ரொம்ப டேஞ்சர் அது. அதுதான் சிக்கின சொல்லுது. சீக்கிரமா மறந்துட்டு ஏன்னா நமக்கு விடுதலை ஆயிட்டோம். நம்ம அதுல இருந்து சகாயம் பெற்றுட்டோம். அந்த பிரச்சனையில இருந்து மீட்டுட்டோம். அந்த பிரச்சனையில இருந்து ரிலீஸ் ஆயிட்டோம். அப்பா சாமி ஆண்டவரே வந்ததுக்கு பிறகு அந்த பொல்லாப்பு இது வேண்டாம், இது தேவன் இருக்கிறார், இந்த வழி கர்த்தருடைய பாதை கிடையாது, இதுல ஆண்டவர் பிரியப்படல, அதனாலதான் மாட்டிட்டு குளிக்கிறோம், இது தேவனுக்கு பிரியம் இல்ல, அதனாலதான் நிம்மதி கட்டி நம்ம சிரமப்பட்டு இருக்கிறோங்கிற மண்டையில உணராது. மறுபடியும் அதே பாதையில போகும். அதான் பேரண்ட்ஸ் சொன்னாமே மறுபடியும் அதே வழி. அது நம்முடைய மனசாட்சியில தெரியும். அது பரிசுத்த ஆவியானவர் தேவனுக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு மனசாட்சியில நடத்துவார். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. மனசாட்சியில தேவன் நம்மளை வழி நடத்துவார். இது சரிப்படாது, இது ஒத்து வராது, தேவனுக்கு பிரியம் இல்லை. பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது. கர்த்தருடைய வேத புத்தகம் அதை சாட்சியாய் சொல்கிறது. கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கண்ணை திறக்கும் போது தேவன் தரிசனமாவார். பிலேயாம் தீர்க்கதரிசி, பைபிள் சொல்கிறது பிலேயாம் தீர்க்கதரிசி கண்ணை திறந்து தேவனே பலி செலுத்தினா அவர் தரிசனமாவார். சொல்லாமே எவ்வளவு பெரிய பாக்கியம். அது கிருபை, எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை. யாரை அவன் சபிக்கிறானோ சபிக்கப்பட்டவன், யாரை ஆசீர்வதிக்கிறானோ ஆசீர்வதிக்கப்பட்டவன். கர்த்தர் அவன் கொடுத்த கிருபை. யார் சபிக்கிறானோ சபிக்கப்பட்டவன், யாரை ஆசீர்வதிக்கிறானோ ஆசீர்வதிக்கப்பட்டவன். இந்த பெரிய பாக்கியம் ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்னது. உன்னை ஆசீர்வதிக்கிறவளை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவளை சபிப்பேன். ஏன்னா நான் செலக்ட் சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. இதை நீங்க ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம். போலீஸ்காரன் தப்பு பண்ணா நீங்க அடிக்க முடியாது. போலீஸ்காரனே ஒரு ராணுவ வீரனையா நீங்க அடிக்க முடியாது. கவர்மெண்ட் தான் அடிக்க முடியும். சொல்லுங்க. தப்பு பண்ணா நீங்க போலீஸ்காரனை ஓங்கி ஒரு அரவட்டியா முடிச்சுக்கல. தேனி கூட்டம் கூட்ட மாதிரி கவர்மெண்ட் சுதந்திரம். கவர்மெண்டே அடிச்ச மாதிரி 8 கோடி மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட கவர்மெண்ட் நீங்க அடிச்ச மாதிரி போலீஸ்காரன் மேல கையை வச்சா, போலீஸ்காரங்க கையை வச்சுட்டீங்கன்னா கவர்மெண்ட் மேல கவர்மெண்ட் அடிச்சதுக்கு சமம். அவரை ரொம்ப விசேஷமா கவனிப்பாங்க. அவரை ரொம்ப சிறப்பா கொண்டு போய் வச்சு எல்லா டிவிலையும் காட்டிட்டு இருப்பாங்க. வலிக்கு விழுந்தார் எல்லா டிவிக்காரும் காட்டுவாங்க. ஏன்னா போலீஸ்காரனை துட்டினா நீ வலிக்கு விழுந்துடுவ, கை காலம் உடஞ்சு கட்டு போட்டுட்டு அதை வேற அந்த சொல்லிட்டு அது விளையாட்டு இல்லை. ஏன் அப்படி சொல்லாமே தொடக்கூடாத இடம். நீங்களும் நானும் கேட்க முடியாது. ஒரு ஆசிரியர் தப்பு செய்தாரு, நீங்க டெர்மினேட் பண்ண முடியாது. ஒரு கண்டக்டர் தப்பு பண்ணிட்டாரு, நீங்க ஒரு வீட்டுக்கு வச்சிட முடியாது. அவருடைய அதிகாரம், அவருடைய அரசாங்கம், அவருக்கு இருக்கிற டிபார்ட்மெண்ட் தான் அவர் மேல நடவடிக்கை எடுக்க முடியும். சொல்லுங்க. அதே மாதிரிதான் பாஸ்டரும் கர்த்தருடைய ஊழியக்காரனும் அப்படிதான். தேவன் ஏற்படுத்தின ஊழியக்காரனை மனுஷன் தள்ள முடியாது. அழைத்த அழைப்பும் கிருபா வரங்களும் மாறாதவைகள். சொல்லுங்க. ஒரு வேலைக்காரன் விழுந்துட்டாலும் அவனை எழுந்து நிற்க வைக்க எஜமான் அவர் உத்தரவாதி. எஜமான் தான் உத்தரவாதி. அழைத்த ஆண்டவர் தான் அதை செய்வார். மனுஷன் செய்ய முடியாது, செய்யக்கூடாது. சொல்லுங்க. மனுஷன் செய்யக்கூடாது, மனுஷன் செய்ய முடியாது. அது தேவன் ஏற்படுத்தினா தேவன் தான் தள்ளுவார். சவுலை தேவன் ஏற்படுத்தினா சவுலை தேவன் தான் தள்ளுவார். சொல்லுங்க. சவுலை தேவன் ஏற்படுத்தினா திரும்ப இருந்து அவனை தள்ளுறதும் அவர் தான் தள்ளுவார். மனுஷன் ஏற்படுத்த முடியாது, மனுஷன் தள்ள முடியாது. மனுஷன் ஏற்படுத்தினா நிக்காது.
மனுஷன் மண்ணு கட்டி தன்னை ஏற்படுத்திக் கொள்ள பார்ப்பான் அப்சலோம் மாதிரி. நானும் ராஜாவாவேன் அப்படின்னு அப்சலோம் எந்திரிக்கிறான். தாவீதுடைய மகன் கொஞ்சம் குதிரை எல்லாம் வச்சுக்கிட்டு 10 பேருக்கு சம்பளம் கொடுத்து ஈட்டியை பிடிச்சிட்டு எனக்கு முன்னாடி போடுங்க, ராஜா வாழ்க்கை ராஜா வாழ்க்கைன்னு சொல்லுங்க. அதோனியா தாவீதுடைய மகன் அப்சலோம் 2 குதிரை வச்சுக்கிட்டு 10 குதிரை 10 ராணுவ வீரன் ஈட்டி கத்தியெல்லாம் வச்சுக்கிட்டு ராஜா வாழ்க்கைன்னு ஓடுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா தேவன் அபிஷேகம் பண்ணா தான் நிக்க முடியும். சொல்லலாமே, தேவன் அபிஷேகம் பண்ணா தாவீது நிக்க முடியும். தேவன் அடுத்து அபிஷேகம் பண்ண சாலமோன் நிக்க முடியும். மாட்டு சாட்டமா இருக்கு, அழகு இருக்கு, பலம் இருக்கு, பார்க்க கம்பீர ஜெய்சாண்டிக் ஃபிகர், ஜென்டில்மேனா இருக்கிறார் அப்சலோம். இந்த கர்த்தர் தெரிந்து விடல, செத்துதான் மடியன். அதோனியா மாட்டு சாட்டமா இருக்கிறான், பார்க்க அழகுள்ளவன், தாவீதுடைய மகன். தேவன் அவனை தெரிந்து விடல. நானும் ராஜாவாவேன்னு 10 பேரை வச்சுட்டு ஓடிட்டு இருக்கிறான், செத்து மடிகிறான், பாதி வயசுல செத்து போறான். தேவன் ஏற்படுத்தணும், தேவன் நிலைநிறுத்தணும். சொல்லுங்க, ஊழியமும் தான். கர்த்தர் ஏற்படுத்தாத ஊழியங்கள்லாம் நிக்காது, மல்லு கட்டி அப்படி சிரமப்பட்டு கரைத்து போடும். ஏன் முக்கியமானது? இந்த ஆசீர்வாதத்தை தேவன் ஆபிரகாமுக்கு சொல்றார். ஆபிரகாமுக்கு சொல்கிறார், நீ யாரை ஆசீர்வதிப்பாயோ ஆசீர்வதிக்கப்பட்டவர். உன்னை சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவர். உன்னை ஆசீர்வதிக்கிறவர் ஆசீர்வதிக்கப்படுவார். பூமி வம்சமெல்லாம் உனக்கு ஆசீர்வதிக்கப்படும். ஆபிரகாமுக்கு சொன்னது கர்த்தர் அழைத்த தேவன் அழைத்த ஆபிரகாமுக்கு இது சொல்றார். இந்த பாக்கியம் விலையாம் இருக்கு. சத்தமா சொல்லுங்க, இந்த பாக்கியத்தை விலையாம் தீர்க்கதரிசி கொடுக்கிறார். 2 மகிமையான பாக்கியம். கண்ணு திறக்கும் போது, அதனாலதான் கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது நான் தாழ விழும்போது அவருடைய தரிசனத்தை கண்டேன்.